சோல்ஜர்ஸ் ஃபைனலி ஆப்பிள் விஷன் ப்ரோ 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இருக்கை டஸ்டா இருக்கு. சாரி, ஆப்பிள் விஷன் ப்ரோ இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆப்பிள் விஷன் ப்ரோ வாங்கலன்னு கேட்டா வெயிட் அ மினிட். எனக்கு இந்த கிட்னி முக்கியம் சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து விஷன் ப்ரோல. எனக்கு என் கிட்னி தான் முக்கியம்னு சொன்னேன். அதனால எம்ஜி ப்ரோ லைட்டா தூண்டி விட்டு அவரை வந்து வாங்க வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் அவர் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டாருன்னா அவரை வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். கிட்னிக்கும் சேஃப், வீடியோக்கும் வந்துடும். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். ஆக்சுவலா அந்த விஷன் ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஹைப்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நாம் நகர வேண்டிய அவசியமே இல்லை. டேட்டா சரி வாங்கும். நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்த சும்மா கண்ணாடி மட்டும் கொடுக்கலீங்க. இமயமலையோட உச்சியில உட்காந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. ஆனா இப்போ என்ன இருக்குன்னா அதே தான் இன்னமும் இருக்கு. பக்தி திருநகை எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். Speaking of people doing stupid things, not to wear the new virtual reality headsets whilst driving. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்கு. நம்ம அந்த வீடியோ போடலாம், தமிழில் யாரும் பெருசாக ஹைப் பண்ணாமல் இருக்காங்க, வீடியோ போடல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட் அதை பார்த்தீங்கன்னா லைக் இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகல, யூஎஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு கார் ஓட்டுறானுங்க, திடீர்னு போய் சாப்பிட்றானுங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பற்றி நம்மளோட நண்பர் ஹாபி எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஆக்சுவலாக தமிழில் ஃபர்ஸ்ட் அதை வாங்கி வீடியோ போட்டு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அங்கே ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு, இட் லுக்ஸ் கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கி மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இதுதான் இப்போத்தி இருக்க நிலைமை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்கு என்ன, நான் வந்து ஒரு விஆர் அண்ட் ஏஆர் கேம் டெவலப்பர், அது மட்டும் இல்லை விஆர் எந்தூசியாஸ்டும் கூட. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். நீ அப்படி வரியா? இப்போ டைரக்டா வந்து நம்மளோட பழைய வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், அது எதெல்லாம் சரியா இருக்கு, எதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், டைப்பிங். அதாவது டைப்பிங்லாம் நீ மறந்துருங்க, டைப்பிங்கே தேவை கிடையாது. நான் டைப் பண்றதுக்கு எனக்கு வந்து கீபோர்டு வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டைப்பிங்கே மறந்துருங்க. சாரி ப்ரோ. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அதில் இன்புட்ஸ் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் இந்த மெட்டா குவெஸ்ட் 3, ஸோ இது ஒரு ஸ்டாண்டலோன் விஆர் ஆர் மிக்ஸ்ட் ரியாலிட்டி ஹெட்செட், கிட்ட சிமிலர் டு விஷன் ப்ரோ, பட் ஆனால் வந்து 11 மடங்கு ரேட்டு கம்மி. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். விஷன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது நான் பேசியிருக்கேன். இன்புட்ஸுமே ஒன்றுமே கிடையாது, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ அது மாறி இருக்கான்னு கேட்டினா மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. சில கிரியேட்டர்ஸும் அதை மென்ஷன் பண்றாங்க. Actually using your index fingers to try to hit the keys is kind of terrible. I really wasn't feeling the editing vibe on the Vision Pro, if I'm honest. இப்போ கன் இருக்கு, நான் ஒரு பொருளை தூக்க போறேன்னா விஆர் பொறுத்த வரைக்கும் அக்ளூஷன் ஒரு மேட்டர் இருக்கு. அக்ளூஷன் எடுத்தனா இப்போ இந்த கை இருக்கு, இந்த கை நான் வச்சா இந்த கை மறைஞ்சிரும். அப்படி மறைஞ்சிருச்சுன்னா இதை ட்ராக் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இந்த அக்ளூஷன் ப்ராப்ளம் வந்து இந்த விஆர்ல இருக்குமானா இது இருக்கும், விஷன் ப்ரோல இருக்குமானா அதுலயும் இருக்கு. ஸோ அதோட ஃபுட்டேஜ் போடுறேன், சில கிரியேட்டர்ஸ் வந்து அதையும் ட்ரை பண்ணி போட்டுருக்காங்க. அக்ளூஷன் இருக்கும், ஏன்னா அது ப்ராக்டிகல், அது நேச்சுரல், அதான் சயின்ஸ். இன்னொரு கை இப்படி மறைச்சதுன்னா கண்டிப்பா இந்த கேமராக்கு இந்த கை இருக்கு தெரியாதால வந்து அக்ளூஷன்ல மறைஞ்சிரும். அது நீங்க ஆப்போசிட்டா தான் ஒரு கேமரா வைக்கணும். ஸோ அதனால அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம். அது இன்னும் இருக்கு. நான் சொன்ன விஷயம் இன்னமும் ஸ்டில் அது அந்த விஷன் ப்ரோல இருக்க தான் செய்யுது. 90s இருந்து இன்ன டேட் வரைக்கும் விஆர் ஹெட்செட் கேமிங் ஓரியன்டாக தான் சுத்திட்டு இருக்கும். அதுக்கு தவிர்த்துட்டு வெளியே வந்து விஆர் ஹெட்செட் யூஸ் ஆகுறாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான இடங்கள்ல மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுவும் கன்சியூமர் லைன்ல கன்சியூமரோட யூஸ் கேஸ்ல அப்படி கிடையவே கிடையாது, வெறும் கேமிங் மட்டும் தான். ஆக்சுவலா கேமிங் சோல்ஜர்ஸ் இதுதான் முக்கியமா. நிறைய பேர் இல்லை, யாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. விஷன் ப்ரோல வந்து கேமிங் பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா ஏன் அதை பத்தி பேச மாட்டோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஆப்பிள் வந்து இந்த கேமிங்காக வந்து ப்ரொமோட் பண்ணல, அட்வர்டைஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 2-3 கேம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து காமெடியா தான் இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த ஃப்ரூட் நெஞ்சா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஆடிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இது மாதிரி ஸ்வாட் மாதிரி வந்துடும். கத்தியை வச்சு நீங்க இப்படி வெட்டிக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா கத்தி கையில வந்துடும், வச்சு வெட்டுறது ஈஸியா இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு வெட்டுற மாதிரி இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு மேட்டர் என்ன, சில சமயம் வந்து வெட்டாம பவுன்ஸ் ஆகி போகுது.
ஏன்னு தெரியல. ஸோ அது ட்ராக்கிங்கில் கொஞ்சம் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியுது வீடியோவில் பார்க்கும்போது. பட் எந்த அளவுக்கு போட்டு பார்க்கும்போது தெரியல. அதே மாதிரி இதை தவிர்த்து கேமிங்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரியாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? அவங்களால வந்து ஒரு கண்ட்ரோலர் இல்லாமல் கேம் ஆட முடியாது. கண்ட்ரோலர் கண்டிப்பாக தேவை. அது இன்ன வரைக்கும் இல்லைனால வந்து கேம்ஸ் பெருசாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது இன்ன வரைக்கும் அது இருக்கு. அதே மாதிரி கிரிப் நீங்கள் பிடிக்க போறீங்க, இப்படி வச்சிருக்கீங்க, ஒரு பொருளை தூக்க போறீங்க, இப்படி தூக்குங்கன்னா இதெல்லாம் தான் ட்ராக் பண்ணவே முடியாது. ஒரு $300 வாங்குற VR ஹெட்செட்ல இருக்கிற இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பண்ற பேசிக் விஷயத்தையே உங்களால் இதில் பண்ண முடியாது. அன்றே கணித்தார் பிசி டாக் அப்படின்னு போடுங்க, போதி தர்மர் போட்டோ வச்சு. அன்றே கணித்தார் பிசி டாக். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்க்ரீன் எல்லாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பாலாம் பார்க்க முடியாது. உண்மை அதுதான். கொண்டு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்களே இப்படி காட்டுறாங்க. இல்லை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படியே யூஸ் பண்ணல? ஏன் வந்து டிஸ்பிளே வருது வெளியே? என்னதான் இது பண்ணாலுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஏன்னா ஃபோக்கஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. நீங்க கண்ணில் பார்க்குற அளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து டேரக்டாக அதுலேயே வந்து ரெண்டர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. கேஸ்டிங், ஸ்க்ரீன் கேஸ்டிங் சோல்ஜர்ஸ், குரோம் கேஸ்ட் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நான் 8 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரியே தான் இப்பயும் இருக்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்க்ரீன் கேஸ்டிங் அது வந்து நீங்க விஷன் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். இந்த ரவுட்டர் இருக்கும், நம்ம பிராட்பேண்ட்லாம் போட்டிருப்போம், அந்த நெட்வொர்க்ல வந்து நம்ம லேப்டாப் கனெக்ட் ஆயிருக்கும். அதே நெட்வொர்க்ல நம்ம விஷன் ப்ரோ கனெக்ட் ஆயிருதுன்னா அது மூலமா வந்து நம்ம ஸ்கிரீன் காஸ்ட் பண்ண முடியும். அப்படிலாம் டேரக்டாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. நம்ம எம்ஜி ப்ரோ கிட்னி விற்பாருல, அப்ப பாத்துக்கலாம். சோதிக்காதீங்க. விஷன் ப்ரோ யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவல் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளேல பாக்குறத விட விஷன் ப்ரோல பாக்குறது அந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. Text here is much clearer than it was looking through the Vision Pro, but it's not as clear as it is looking directly with your eyes at the MacBook screen. முக்கியமா இந்த விஷன் ப்ரோ பத்தி இப்பவும் அப்பவும் எப்பவுமே சொல்றது என்னன்னா, அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன்னா வாட்ஸ்அப், யூடியூப் மாதிரி ஆப்ஸ் கிடையாது, பயன்பாடு. இதோட பயன்பாடு நம்ம 3 விஷயம் எடுத்துக்கலாம்: மூவி, கேமிங், ப்ராடக்டிவிட்டி. இந்த 3 விஷயத்தையுமே நமக்கு ஆல்ரெடி பாக்கெட்ல இருக்கிற மொபைல்லையும் பண்ண முடியும், இல்ல லேப்டாப்ஸ்லயும் பண்ண முடியும். ஆனா இந்த விஷயத்த ஒரு 1/2 கிலோக்கு மேல வெயிட் இருக்கிற ஒரு ஹெட்செட்டை மண்டையில மாட்டிட்டு பண்ணணும்னா அதுல இதே விஷயம் வேற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரெசிடென்ட் ஈவில் கேம் நான் பிசிலயோ மொபைல் விளையாடுனா நான் ஸ்கிரீனை பார்த்து விளையாடுவேன். ஆனா இதுவே விர்ச்சுவல் விளையாடும் போது நான் அந்த கேமுக்குள்ள இருப்பேன், நான் தான் அந்த கேரக்டர், நான் கன் எடுத்து என் கையால சுட முடியும் ட்ரிகரை பிரஸ் பண்ணி. சோ இதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டியோட மகிமை. அந்த மாதிரி இதுல மூவிஸ் பாக்குறோம்னு வைங்க, அந்த மூவிஸோட கேரக்டர் நம்ம இருப்போமா? கண்டிப்பா கிடையாது. ப்ரோ நம்ம தியேட்டருக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க தான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சாகணும். தியேட்டர்ல நீங்க பாக்குறது பெரிய ஸ்கிரீன், இதுல இருக்கிறது குட்டி ஸ்கிரீன். நீங்க தியேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்காது. ப்ரோ என்ன ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த குட்டி ஸ்கிரீனே 4K விட பெருசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ல அந்த குட்டி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது ஃபுல் ஸ்கிரீனே நீங்க பார்க்க மாட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பீங்க. அதான் நம்ம பிக்சல் பர் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிக்சல் பர் டிகிரில நமக்கு விஷன் ப்ரோல கிடைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் 34 பிக்சல் தான் ஒரு டிகிரி நீங்க பார்க்க போறீங்க. அது நார்மல் ஐபோனோட ஸ்கிரீனை விட கம்மி. ஏன்னா ஐபோன்ல நீங்க மினிமமே 94 to 95 பிபிடி இருக்கும். அந்த மாதிரி நீங்க தியேட்டர்ல பார்க்குற பிபிடின்னு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால நீங்க தியேட்டர்ல பார்க்குற விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. டெக்னிக்கலி அது ரொம்பவே ராங். அதே மாதிரி தான் கேமிங்குமே. இதுல பெரிய அளவுக்கு கேம்ஸ் இது வரைக்கும் இல்ல, இருந்தாலுமே கையிலே நீங்க எல்லா கேம்ஸையும் ஆட முடியாது. ஏன்னா கேமிங் கண்ட்ரோலர் ரொம்பவே முக்கியம். நீங்க விஆர் கண்ட்ரோலர்ஸை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அதை 2ஆ பிரிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க டெவலப்பர்ஸ்க்குமே அதை அடாப்ட் பண்றது ஈஸி. அதே மாதிரி ஆல்ரெடி பல 1000 கேம்ஸ் வந்து விஆருக்கு இருக்கு. அந்த கேம்ஸ் இதுல ஒர்க் ஆகாமனா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இதுல கண்ட்ரோலர் இல்ல. ஸோ போர்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இது வரைக்கும் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து ஒரு ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் டிவைஸ், அதை பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னால கண்டிப்பா ப்ராடக்டிவிட்டி தான், கேமிங் செகண்டரியா தான் வரும். ஸோ ப்ராடக்டிவிட்டி தான் இங்க ரொம்ப புஷ் பண்றாங்க. ஈவன் ஆப்பிளோட மேக்புக்ஸ் இது எல்லாமே வந்து கேமிங் ரிலேட்டடான ஒரு டிவைசஸ் கிடையாது, எல்லாமே ப்ராடக்டிவிட்டி ஓரியன்டட் டிவைசஸ் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வந்து புஷ் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது இங்க தான் இது வந்து பக்காவா சைன் பண்ண வேண்டிய இடமா இருக்கு. ஸோ இங்க எப்படி இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல கம்யூனிகேஷனை பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் இன்கேஸ் அதை போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது ஜூம் மீட்டிங்கோ ஜூம் கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்காக வந்து இந்த பர்சோனா அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனா அது ரொம்ப கிரீப்பியா தான் இருக்கு நிறைய பேருக்கு. Yo, it's creepy, bro. Oh my god, I look really funny. ஸோ ப்ராடக்டிவிட்டி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த ப்ராடக்டிவிட்டி நீங்க பண்ணணும் அப்படின்னா வந்து மேக்புக் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஆப்பிள் யூஸரா இல்லாம நான் இந்த விஷன் ப்ரோ வாங்க முடியுமானா வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க செட்டப் பண்றதுக்கு ஐபோன் தேவை, ஏன் வாங்க ஆர்டர் போறதுக்கு ஐபோன் தேவை, நீங்க லைடா ஸ்கேன் பண்ணி தான் வாங்கணுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மேக்புக் நீங்க ப்ராடக்டிவிட்டியான விஷயங்கள் பண்ணணும்னா மேக்புக் வேணும். மேக்புக் வச்சு தான் நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் தான் நீங்க ப்ராடக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்கும். சரி அப்படி கனெக்ட் பண்ணாலுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து திருப்பி வந்து கீபோர்ட் மவுஸ் ட்ராக் பேட் அப்படி தான்
அப்படின்னும் போது வருது. ஸோ அப்படின்னும் போது இந்த HMD இந்த $3500 இந்த VR ஹெட்செட் இந்த ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர்ன்றது ஜஸ்ட் வேற ஒரு கம்ப்யூட்டரோட டிஸ்பிளேவா தான் வேலை செய்தே தவிர அது ஒரு கம்ப்யூட்டரா வந்து வேலை செய்யல. ஏன்னா ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்க டேர்ம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு கம்ப்யூட்டர் அது கூட வந்து பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவே ஒரு ஆல்ரெடி கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு MacBook Air எடுத்தா அதுல வந்து M2 சிப் இருக்கு, இதுலயும் M2 சிப் இருக்கு. லேப்டாப்பால பண்ண முடிஞ்ச எல்லா விஷயமும் அதாலையும் பண்ண முடியணும். ஆனா இப்போதைக்கு பண்ண முடியுதுன்னா இல்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஸோ அப்படின்னும் போது அதுவுமே ஒரு ஜஸ்டிஃபையபிளாக இன்ன வரைக்கும் எனக்கு தோணலை. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து $3500 நீங்கள் ஹெட்செட் வாங்குறீங்க, அப்புறம் திருப்பி ஒரு $1500 கொடுத்து லேப்டாப் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட $800-1000 கிட்ட வந்துடும். ஆக மொத்தம் $5000 $7000 கிட்ட நீங்கள் செலவு பண்ணாதான் நீங்கள் அந்த விஷன் ப்ரோவை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணாலும் நீங்கள் புதுசாக நாவலாக ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்படியே என்ன புதுசாக ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது என்னன்னா அதே விண்டோ, இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோ மல்டிபிள் விண்டோ அங்கங்கே சொருகி வச்சுக்கலாம். அதுதான் பண்ண முடியுமே தவிர அந்த மிக்ஸ் ரியாலிட்டியை வந்து 100% யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் விஷன் ப்ரோ இப்போ வரைக்கும் என்னவா இருக்குன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்னா நல்ல ப்ராடக்ட் தான், இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதுக்கான பர்பஸ் இருக்கானா எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ப்ரைஸ்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓவரால் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓவர் ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி R&D, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ OLED டிஸ்பிளே. நம்ம நார்மலாக இருக்க மாதிரி கண்ணாடியில் வந்து பண்ண டிஸ்பிளே கிடையாது. அது வந்து சிலிகான் வேஃபரை வச்சு பண்ண டிஸ்பிளே. சோனிக்காரன் பண்ணியிருக்கான், இவன் பண்ணல. அதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். கேமராஸ் இதோட பெட்டரான கேமராஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதுக்கான பிரைஸ் வந்து $3500 அது ஒர்த்தா கூட இருக்கும். ஆனால் அது கொடுக்கிற வேல்யூக்கு $3500 ஒர்த்தானா கண்டிப்பா இல்லை. ப்ரோ இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா ஏன் ப்ரோ எல்லாருமே வந்து அதை ஓவரா ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நண்பர்களே பல காலமா இந்த டெக் யூடியூபர்களும் சரி, இந்த கன்சியூமர் டெக்னாலஜி பத்தி பேசுற கன்சியூமரிசத்தை பெருசா பண்ற எந்த ஒரு யூடியூபருக்கும் பெருசா வந்து எதுவுமே கிடைக்கல. ரொம்ப காலமா கண்டென்ட்டே இல்லாம ஈஓட்டி கொண்டு இருந்தார்கள். இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ புதுசா இந்த மேட்டர் வந்தோடனே எல்லாரும் அதை பத்தி ஹைப் ஆகி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒன்று காரணம்னா ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், நம்ம MKBHD வந்து இந்த வீடியோ போட்டு எத்தனை விஷன் ப்ரோ வாங்குறதுக்கான ரெவென்யூ இது மூலம் ஜெனரேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுருக்காங்க. That's about 57 Apple Vision Pros. அடேங்கப்பா. என்னன்னா இது ஒரு ஹைப். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹைப் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டெக்னாலஜில. ஓகேங்களா, டெக் வீடியோஸ் கிரியேட் பண்றவங்க கிட்ட. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்தானே எல்லா டெக் யூடியூபர்ஸும் இதை பத்தி பேசுறாங்க. அவ்வளவுதானே தவிர பெருசா எதுவும் கிடையாது. அதே மாதிரி வேற இன்னொரு விஷயம், இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த பொருளை வாங்குறதுக்கான மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கண்டென்ட் கிரியேஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க. இந்தியாவில் இருக்கவங்களும் மோஸ்ட்லி வாங்கிட்டு இருக்காங்க வீடியோ போடுறதுக்காக. நம்ம MG ப்ரோ வாங்கிடுவாரு, நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுங்க. ஏன்னா எதுக்காக நீங்க அதை பாப்பீங்க அப்படின்றதுக்காக, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த விஷன் ப்ரோ வந்து இந்த மூலையில இங்க கிடக்கும். இன்கேஸ் நான் வாங்கன்னு சொல்றேன். இப்போ இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா மக்கள், அங்க இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான மக்கள், கொஞ்சம் கோளாறான மக்கள் தான் வச்சுங்களேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாக்கிறதுக்கு கூலா தெரியுது அப்படின்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு நான் பேசும்போது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாக்கிறதுக்கு செமையா இருக்குல்ல, அதனால தான் வாங்கி போட்டு சுத்துறாங்க அவுட்டோர்ல. எவனாவது ஒருத்தன் போட்டுட்டு கார் ஓட்டுவானா நீங்க சொல்லுங்க. Stupid people wearing the Apple Vision Pro behind the wheel. கார் ஓட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. மூளை கோளாறு உள்ளவன் லூசு பைய. இன்னொரு விஷயம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஆப்பிள் ஏன் வந்து VR பக்கம் இன்ன வரைக்கும் வரல. விஷன் ப்ரோ ஆக்சுவலாக VR கேப்பபிளான ஒரு டிவைஸ் தானே, VR பக்கமே வரல. அவன் VR பத்தி பண்ணவே இல்லை, VRக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டா, எல்லா விர்ச்சுவல் ரியாலிட்டி டெவலப்பர்ஸ்க்கும் தெரியும், எல்லா விர்ச்சுவல் ரியாலிட்டி யூசர்ஸ்க்கும் தெரியும். பிரச்சனை என்ன, போட்ட உடனே வந்து சூப்பராக இருக்காது. விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தலைவலி. ஏன் தலைவலிக்குன்னா, நீங்கள் பாடி வந்து ரியாலிட்டியில் இருக்கும், மைண்ட் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்கும். அப்படின்னும் போது உங்களால் வந்து கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மோஷன் சிக்னஸ் வரும், தலைவலிக்கும், சிலருக்கு வாந்திலாம் கூட வரும். இதே விஷயம் நீங்க மிக்ஸ் ரியாலிட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதான் வராது. ஸோ ஆப்பிள் கிளவரா வந்து யோசிச்சு இதுல VR நம்ம கொடுத்தனா போட்டுட்டு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லி தூக்கி போட்டு விடுவாங்க. ஏன்னா $3500 கொடுத்துட்டு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பண்ணாம இருக்காங்க. ஆனாலுமே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ள நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த 14 டேஸ்க்குள்ள பல பேர் வந்து இந்த விஷன் ப்ரோ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, முக்கியமா இது என்ன பண்றதே தெரியல, முதல்ல ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இப்போ அதை வச்சு நான் என்ன பண்றதே தெரியல அப்படின்ற ஒரே விஷயம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே பர்பஸ் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பட் இன்னொரு மேட்டர் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மிக்ஸ் ரியாலிட்டி ஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி இது ரெண்டுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கும். அது என்னன்னா வந்து நீங்க எப்பெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு தலை வலிக்காது. இது எல்லாருமே வந்து வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்டிவ் பாண்டுக்கு வந்து எக்ஸைட் ஆகி மேலே போயிடுது, எலக்ட்ரான்ஸ் மாதிரி எக்ஸைட் ஆகி மேலே போயிட்டு இருக்காங்க. ஒரு டைம் என்ன வந்து எல்லாமே அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போகும், கம்மியாக ஓரத பேர் கம்மியாயிட்டு வரும். அப்போ என்ன ஆகும்னா, அப்போதான் ரியல் அந்த கண்ணு வலிக்கிறது, தலை வலிக்கிறது அதெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு இதுல பர்பஸுமே இல்லைன்னு தெரிய வந்து எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சிருவாங்க.
அதே மாதிரி இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து வெளியே வரத்துக்குள்ள ஆப்பிள் எதையாவது ஒரு விஷயம் பண்ணி அதில் இருக்கிற அப்ளிகேஷனை வேற ஒரு விஷயத்தை யூஸே பண்ண முடியாத அப்ளிகேஷன் அதில் வரணும். வந்துச்சுன்னா தான் அது வந்து அப்படியே இருக்கும் விஷன் ப்ரோன்றது. அப்படி எதுவுமே வரலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷன் ப்ரோன்ற ஜஸ்ட் ஹைப்பை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேக்புக் வாங்குற ரீசன்னா அது வந்து ஃபைனல் கட் ப்ரோ இருக்கு அப்படின்னு தான். அந்த ஃபைனல் கட் ப்ரோ யாருதுன்னா ஆப்பிளோடது, அது விண்டோஸ்ல கிடையாது. அதே மாதிரி வந்து லாஜிக் எக்ஸ்னு ஒன்று இருக்கு, மியூசிக் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணது யாரும் அதுவும் ஆப்பிள் தான். ஸோ அந்த மாதிரி இவனே வந்து ஏதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இது நல்லபடியாக போகும். ஏன்னா இது வரைக்கும் வந்து 2 லட்சம் யூனிட் தான் சேல் ஆயிருக்குன்றாங்க. ஏன்னா யூசர்ஸே கம்மியாக தான் இருப்பாங்க, எல்லா யூசர்ஸும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்படின் போது ப்ராடக்ட் ஒரு ஆப் டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு அதை 4 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெவலப்பரும் ஒர்க் பண்ண மாட்டான். ஸோ அதனால வந்து ஆப்பிளே புஷ் பண்ணி ஏதாவது ஆக்சுவல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது உயிரோட இருக்கும். இல்லைனா வந்து ஆஃப்டர் சம் இயர்ஸ் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரியும் காணாமல் போயிடும். பட் இது போகாது, ஏன்னா இதில் கேம் ஆட முடியும். நான் போட்டு நான் ஜாலியாக கேம் ஆடுவேன். ஸோ அதான் சோல்ஜர்ஸ், எப்படி இந்த ஆக்குலஸ் கோஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கேமிங் ஒரு பர்பஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து விஷன் ப்ரோக்கான பர்பஸையும் தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுக்கணும். அந்த பர்பஸ் எல்லாமே வந்து மொபைலாலேயோ மற்ற லேப்டாப்பாலேயோ மற்ற கம்ப்யூட்டேஷன் டிவைஸாலேயும் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விஷன் ப்ரோன்ற சக்ஸஸ் ஆகும். அது இல்லை அப்படின்னா விஷன் ப்ரோ சக்ஸஸ் இல்லை, அது வரைக்கும் ஃபெயிலியர் தான். ஸோ இந்த விஷயம் தான் நான் ஆதி காலத்தில் சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோ கன்சியூமரில் எனக்கு ஓகேவா இல்லையான்னு தான். ஆனால் இதுவே நம்ம என்டர்பிரைஸாக பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது. இந்த ஹார்ட்வேருக்கு ஈக்குவலாக காம்பீட் பண்ணுற மற்ற என்டர்பிரைஸ் ஹெட்செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகம். ஸோ அப்படி பார்த்தா என்டர்பிரைஸ்க்கு விஷன் ப்ரோ எவ்வளோ பெட்டர். அதே மாதிரி சோல்ஜர்ஸ், நான் சொன்ன சில விஷயமும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டோர்ல யூஸ் பண்ணுவது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்ற விஷயம். அந்த ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற விஷயத்தை வந்து ஆக்சுவலாக கொஸ்ட் 3லயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐஆர் கேமரா யூஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் அதில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. கலர் பாஸ்டர் யூஸ் பண்ணி கேமரா யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறதெல்லாம் வந்து சர்வைவ் ஆயிருக்கு. இதுவும் சர்வைவ் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்ளம் வந்து வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோலேயே அந்த ப்ராப்ளம் இல்லை. இதுதான் சோல்ஜர்ஸ், இதுதான் விஷன் ப்ரோ பற்றின என்னோட கருத்து. ஸோ அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னதும் நிறைய விஷயங்கள் வந்து மாறலை, சில விஷயங்கள் அந்த எக்ஸ்போசர் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து வேற ஏதாவது நான் ஏதாவது சொன்னது ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. அதை கண்டிப்பாக பார்த்து அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருப்பேன். அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எதுவும் கமெண்ட் போடலாம். அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை வந்து வாங்கி வீடியோ போட சொல்லி தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு உருட்டு. வாங்கி வீடியோ போடுங்கன்னு யாரையும் சொல்லலாரு. நான் சொன்னது என்னன்னா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரியாம அதை பற்றி ஓவர் ஹைப் ஆக வேணாம் அப்படின்றது தான். இது இப்போ சொல்ல, நான் வந்து 2019 தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு விஷயத்த ஓவர் ஹைப் ஆகாதீங்க அப்படின்றது தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஓவர் ஹைப் ஆகிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட் ப்ராபப்லி வாங்கி வீடியோ போட ட்ரை பண்றேன், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பை தி வே கிட்னி எனக்கு ஒரு பிரச்சனை, கிட்னி கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பாருங்க. பாய்.